சமய அறநிலையத்துறை சார்பில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பக்தர்கள் உட்பட அனைவரும் விரும்பும் ஆட்சியா கழக ஆட்சி நடைபெற்று வருது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான நம்பிக்கைகள் இருக்கும். அதுல உயர்வு தாழ்வு இல்ல. அந்த நம்பிக்கைகளுக்கு திராவிட மாடல் அரசு எப்பவும் தடையா இருந்தது இல்ல. அது மட்டுமல்ல, அனைவரது நம்பிக்கைக்கும் நன்மை செய்து தரக்கூடிய அரசாகவும் செயல்பட்டு வருது. திராவிட மாடல் என்பது எல்லாருக்கும் எல்லாம் என்ற கருத்தியலை அடிப்படையாக கொண்டது. அனைத்து துறை வளர்ச்சி, அனைத்து சமூக வளர்ச்சி, அனைத்து மாவட்ட வளர்ச்சி என்று விளக்கிட்டு வரும். அந்த வகையில இந்து சமய அறநிலையத்துறையையும் மிக சிறப்பாக நடத்திட்டு வரும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தாய் அமைப்பான நீதி கட்சி ஆட்சி காலத்துலதான் பழுத்த ஆத்திகரான அன்றைய முதலமைச்சர் பனகல் அரசரால இந்து சமய அறநிலைய பாதுகாப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்டுச்சு. பண்பாட்டு சின்னங்களான கோயில்கள் முறையா பாதுகாக்கப்படணும், முறையா செயல்படணும் என்ற நோக்கத்தோட அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு. இன்று சீரோடும் சிறப்போடும் கோயில்கள் இயங்க அடித்தளம் அமைச்சது அந்த சட்டம் தான். பழனியில நடக்கிற இந்த அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு இந்து சமய அறநிலையத்துறை வரலாற்றில் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டு ஆன்மீக வரலாற்றிலேயே மிக சிறப்பான இடத்தை பெறும். நீதியரசர்கள், மகா சன்னிதானங்கள், ஆன்மீக பெரியவர்கள், சமய சொற்பொழிவாளர்கள், தமிழ் இலக்கிய அறிஞர்கள், புலவர்கள், பேராசிரியர்கள், பேச்சாளர்கள், இசைக்கலைஞர்கள், நாட்டிய கலைஞர்கள், பாடகர்கள்னு பல்துறை அறிஞர்கள் பழனியில சங்கமிக்கிற இந்த மாநாட்டுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஆலய வழிபாடுகள்ல தமிழ் மொழி முதன்மை பெறணும். திருக்கோயில் கருவறைக்குள் மனிதருக்கிடையே பாகுபாடு காட்டாத சமத்துவம் நிலவணும். அன்பால் உயிர்கள் ஒன்றாகும், அறத்தால் உலகம் நன்றாகும்.